மீனவரை சுட்டுக் கொன்ற இலங்கை கடற்படையினரை கைது செய்ய வேண்டும் என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வலியுறுத்தியுள்ளார். மீனவர்கள் கொல்லப்படுவது பற்றி இலங்கை அரசை இந்திய அரசு ஒருமுறையாவது எச்சரித்தது உண்டா என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். என்னைக்கு காங்கிரஸ் சர்க்கார் இருக்கும்போது இந்திய இலங்கை கடற்படை தகவல் பரிமாற்ற ஒப்பந்தம் போட்டாங்களோ, தகவல் மட்டும் பரிமாறுறது இல்லை, கிளாஸ் பரிமாறிருக்காங்க. நான் குற்றச்சாட்டு பண்றேன். இந்த கோஸ்ட் கார்டு இருக்கு, அவங்களும் ஒன்றும் கண்டுக்கிறது இல்லை. அவன் மேல கேஸை போட்டு சர்க்காரு கேரளாவில் நடந்த மாதிரி அவங்களை ஒப்படைக்க சொல்லணும் இந்திய சர்க்கார். இல்லாட்டி ராஜ்ஜிய உறவுகளை நாங்கள் துண்டிப்போன்னு சொல்லணும். 1 கோடி ரூபா இறந்து போன பிள்ளைகள், அவனுக்கு 1 கோடி ரூபா, காயப்பட்டவங்களுக்கு 1 கோடின்னா அதை வேணா ஒரு 75 லட்சம் வச்சுக்கிடட்டும், அவங்ககிட்ட வசூல் பண்ணணும். உலகத்தில் எந்த ஒரு நாடும் இன்னொரு நாட்டின் ராணுவம் தன் பிரஜையை சுட்டுக் கொள்வதை அனுமதிக்காது. உடனே டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஸை கட் பண்ணுவான், இல்லாட்டி யுத்தம் வந்துடும்.